நாம் இன்று பிழைத்திருக்க முடியாது. அவருடைய மேலான தயவு நம்மேல் இருக்கிறது. கண்களை மூடி ஒரு விஷயம் நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, எங்களை மறைத்து நீர் வெளிப்படுங்க. உம்முடைய சித்தம் இங்கே விளங்க பண்ணுங்க. என்னுடைய முடி ஜனங்களுக்கு தேவையான மன்னாவை, ஆகாரத்தை இன்றைக்கு தந்து அவர்களை ஆவியிலும் எல்லாவற்றிலும் பலப்படுத்தி நடத்துங்க. நீர் மாத்திரம் மயப்படுங்க. நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். நாம் கடந்து வருகிற 4 சிலுவைகள். கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு 4 சிலுவைகள். பைபிளில் ஒரு சிலுவை தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை 4 சிலுவை இருக்குது. 4 விதமான பாடுகள் நம் வாழ்விலே இருக்கிறது. அந்த 4 விதமான சிலுவையின் பாடுகளை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அதிலே நாம் எந்த மாதிரியான சிலுவைக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். கர்த்தர் அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி வசனத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒவ்வொரு மனிதனும் ஒரு சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த சிலுவையை சுமந்தால் தான் நாம் இயேசுவுக்கு பின்னாக போக முடியும். நாம் இயேசுவின் சீசனாக மாற முடியும். நாம் எடுத்திருக்க சிலுவை எந்த சிலுவை, நாம் எந்த சிலுவை சுமந்து கொண்டு இருக்கிறோம், நாம் எந்த சிலுவையினாலே தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் வேதம் சொல்கிறது, ஒவ்வொருவனும் தனக்கான சிலுவையை சுமக்க வேண்டும். தனக்கான சிலுவை எது? இன்றைக்கு நாம் எந்த சிலுவை சுமந்து கொண்டிருக்கிறோம், எந்த சிலுவையோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம்? கர்த்தர் நல்லவர். நம்முடைய சிலுவையின் காரியங்களை நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்வோம். முதலாவது சிலுவையின் தலைப்பு பலவந்தம் பண்ணப்பட்ட சிலுவை. முதலாவது சிலுவை என்னவா? பலவந்தம் பண்ணப்பட்ட சிலுவை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு அநேக காரியத்தை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதற்கு நாம் தகுதியுள்ள பாத்திரமாய் மாற வேண்டும் என்றால் நாம் நம் சிலுவையை சுமக்க வேண்டும். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எண்ணப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து கபஸ்தல மலைக்கு போகிற வழியிலே அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகிற இடத்துல ஒரு சில சோர்வுகள் வந்து அவர் கீழே விழுகிறனா நிலைமை வரும்போது அந்த சிலுவையை அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷனாகிய சிரேனே ஊரானாகிய ஒரு சீமோன் என்கிற ஒரு மனுஷன் இடத்துல அந்த சிலுவையை சுமக்கும்படி அவர்கள் பலவந்தம் பண்ணுகிறார். அந்த சிலுவையை அவர் சுமக்க போல, அந்த சிலுவையை அவர் எடுத்துக்கொண்டு போக விரும்பல, அந்த சிலுவை அவருக்குரியது என்று அவர் விரும்பல. ஆனால் அங்கே இருந்த போர் சேவர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படியாக அந்த சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கு பலவந்தம் பண்ணினார்கள். நீங்கள் நினைக்கலாம், இப்படிப்பட்ட சிலுவை எனக்கு உண்டா இருக்குமா என்றால் உங்களுக்கும் உண்டு. அநேக காரியங்கள் நீங்கள் விரும்புகிறதில்ல, ஆனால் உங்கள் மேலே சிலுவையை போல பலவந்தம் பண்ணுகிறார்கள். இதை என்னால் சுமக்க முடியாது, இது எனக்கு வேண்டாம், இந்த காரியம் எனக்கு பிரியமில்லை என்று நீங்கள் உங்கள் குடும்பத்திலே எத்தனையோ இடத்துல விலகி இருந்தாலும் உங்கள் மேலே சில சிலுவைகள் பலவந்தம் பண்ணப்படுகிறது. நீ தான் இதை செய்யணும், இதை நீ தான் செஞ்சு முடிக்கணும், இதை என்னால் சுமக்க முடியாது அப்படி என்று நீங்கள் சொன்னாலும் உங்கள் மேலே ஒரு சிலுவையை சுமத்துவார்கள். அந்த சிலுவை சுமப்பதற்கு கடினமானது தான். ஏனென்றால் அது உங்களுக்குரிய சிலுவை அல்ல. ஆனாலும் இந்த உலகத்திலே நீங்கள் அந்த சிலுவை சுமக்கும்படியாக பலவந்தம் பண்ணப்படுகிறீர்கள். அநேக நேரங்களில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நான் ஏன் இந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டும்? என் குடும்பத்தில் அநேகர் உண்டு, ஆனால் என் மேல மட்டும் அந்த பொறுப்பு வைக்கிறாங்களே, நான் என்ன இழிச்சவாயனா? நான் மட்டும் ஏன் ஏமாந்து போய் இந்த காரியத்தை செய்யணும்? கர்த்தர் அந்த சிலுவையை உங்களுக்கு அனுமதிக்கிறார். ஏனென்றால் அந்த சிலுவையை சுமக்கத்தக்க தகுதியுள்ள பாத்திரம் நீங்க தான். சில குடும்பங்கள்ல 2 மருமகள் இருப்பாங்க. ஒரு மருமகளுக்கு அதிகமான பேடனை கொடுப்பாங்க,
ஒரு மருமகள் ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. அந்த ஒரு மருமகள் நினைப்பாங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கடுமையான சூழ்நிலை, எனக்கு மட்டும் ஏன் இந்த பலவந்தம் பண்ணப்பட்ட சிலுவை, நான் மட்டும் என்ன தவறு செஞ்சேன்? ஒரு வீட்டில் தானே 2 மருமகள் இருக்கிறோம். அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் அந்த சிலுவை அவர்களுக்கு அனுமதித்து இருக்கிறார். ஏனென்றால் சிலுவை பாடுகள் ஒரு நாள் நம்மை அழித்து விடாது. தேவன் அனுமதிக்கிற சில பலவந்தங்கள் நம்மை கனம் உள்ளதாய் மாற பண்ணும். அநேகர் வேடிக்கை பார்த்தாங்க. ஒரு மனிதனுடைய பெயர் அங்கே அடையாளப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் என்னவென்றால், அவர் பலவந்தமாய் அதற்குள்ளே அனுப்பப்பட்டாலும் தேவன் அவர் நிமித்தமாக அநேகருக்கு தேவ திட்டத்தை நிறைவேற்றினார். அதன் பின்பாக நீங்க அப்போஸ்தலர் படிக்க பார்த்தீங்களா, சிரேனே ஊரில் இருக்கக்கூடிய அநேகர் தேவனுக்காக பயன்படுத்தப்பட்டார்கள். ஒரு மனிதன் சுமந்த சிலுவை நிமித்தமாக அந்த ஊரிலிருந்து அநேகர் தேவனுக்குரிய பாத்திரமாய் மாற்றப்படுகிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்விலே சிலர் நீங்கள் சுமப்பதற்கு விரும்பாத சில காரியங்களிலே நீங்கள் விலகி நிற்கும்போது உங்கள் மேலே அந்த சிலுவை சுமத்தப்படுமானால் நீங்கள் அதை என்ன செய்யணும்? அந்த பலவந்தமான சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்காதீங்க. ஏனென்றால் அது தேவன் உங்களுக்கு அனுமதித்த சிலுவை. ஈஸியா எல்லாருக்கும் நல்லது நடக்குது, என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? அது ஒரு சிலுவை. அந்த சிலுவை உங்களுக்கு பலவந்தப்படுகிறது. அந்த சிலுவை நமக்கு சுமப்பதற்கு அரிய காரியம் தான். ஆனாலும் அதை நாம் மகிழ்ச்சியோடு சுமந்து போவோமானால் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஒரு மனிதன் சிலுவையை சுமப்பதற்கு பலவந்தப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்விலே நீங்கள் விரும்பாத பல காரியங்கள் உங்கள் மேலே திணிக்கப்படுமானால் நீங்கள் சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அது உங்களுக்கு கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட சிலுவை. அல்லேலூயா. இந்த சிலுவையை நாம் சுமக்கும் போது கூட வருத்தத்தோடு கண்ணீரோடு சுமக்க வேண்டாம். நாம் நம்பிக்கையோடு சுமப்போம். நம் சிலுவை ஒரு நாள் நமக்கு ஜெயம் உள்ளதாய் மாறும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் சரியான நேரத்தில் முடிச்சிருவேன், அதனால சீக்கிரம் 4 சிலுவை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. கர்த்தர் நல்லவர். இதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, அது இணை வசனம் எடுக்க வேண்டாம். தொடர்ந்து வாசிப்போம். 2வது ஒரு சிலுவை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இந்த சிலுவைக்கு பேர் என்னமா? குற்றப்படுத்தும் சிலுவை. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று அவர் இகழ்ந்தார். சில நேரங்களிலே சில மனிதர்கள் பாரத்தோடு இருப்பாங்க, கண்ணீரோடு இருப்பாங்க, வேதனையோடு இருப்பாங்க. ஆனால் அவர்கள் இருதயம் மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். அவர்கள் நன்மை செய்ய நம்ம போனா கூட அவர்கள் தங்களுடைய குற்றத்தை உணராதபடி அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட கள்ளன் தன் பாவி என்று அறிந்திருந்தும் தன் குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தன் குற்றத்தை அறிக்கை செய்யாமல் அங்கே இயேசுவை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை சுற்றி சிலர் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். சில நேரங்களில் நாமே கூட அப்படிப்பட்ட வழியில் நடந்து கொண்டிருப்போம். நம்முடைய தவறுகளை நாம் உணராமல், நம்முடைய பிழைகளை நாம் சீர் செய்யாமல் நாம் பிறரை குற்றப்படுத்தி கொண்டே இருப்போம். நான் இந்த தப்பு செய்யலைங்க, நான் தப்பு செய்யறதுக்கு அவங்க தான் காரணம், அவங்களால இந்த தப்பு செஞ்சேன், இந்த தப்பு என்னால நடக்கல. எப்பொழுதும் பிறரை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிற ஒரு சிலுவை, அந்த வாழ்க்கையை நாம் அநேக நேரங்களில் செய்து கொண்டிருக்கிறோம். தவறுகளை நாம் ஒப்புக்கொள்கிறது கிடையாது, தவறுகளிலிருந்து நாம் விடுதலையாகிறது கிடையாது. எப்படியாவது சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா தான் செய்த தவறுகளை மறைப்பதற்காக மற்றவர்களையும் குற்றவாளியாக மாற்றுகிற ஒரு அனுபவம். ஆண்டவர் எப்பொழுதும் அதை வெறுக்கிறார். இந்த சிலுவையிலே கள்ளன் என்று சொல்லப்படுகிற நபராய் இருக்கிறார். அவர் குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கப்பட்ட போதும் அவரோ தன் குற்றத்தை உணராமல் தன் சிலுவையில் சுமக்கப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான நிலையில் இருக்கும் போது கூட அவர் பிறரை குற்றவாளியாக நியாயம் தீர்க்கிறார். நீங்க நினைக்கலாம் யாரோ ஒரு கள்ள, இல்ல, நானும் நீங்களும் கூட அநேக நேரங்கள் அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் தவறு செய்த நிமித்தமாக ஏற்பட்ட சில பின் விளைவுகள், ஏற்பட்டிருக்கிற சில காரியங்களை மறைப்பதற்கு மற்றவர்கள் குற்றவாளியாக்குறோம். நம்ம சொல்லி தான் சில காரியத்தை செஞ்சிருப்பாங்க, நம்ம சொன்னதுனால தான் நடந்திருக்கும். அது ஏதோ ஒரு தவறு வந்து நம்ம என்ன செஞ்சிருவோம், நான் தான் சொன்னேன், உனக்கு எங்க போச்சு புத்தி, நீ யோசிச்சு செஞ்சிருக்கலாம்ல. அப்ப இந்த தவறை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. சரிப்பா, தப்பு நடந்துச்சு, நான் தான் காரணம், நான் உனக்கு சரியா கைட் பண்ணிருக்கலாம், நான் சரியா சொல்லியிருக்கலாம். அந்த அனுபவம் நமக்கு கிடையாது. அவர்களை குற்றப்படுத்தி தன் குற்றத்தை மறைக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம அநேக நேரங்கள் இருக்கிறோம். ஒரு முதலாளி சரியா இருந்தா வேலைக்காரர்கள் சரியா இருப்பாங்க. வேலைக்காரர்களை குற்றப்படுத்துவதனால அவர் நல்ல முதலாளியை மாறிட முடியாது. வேலைக்காரர்களை சீர்படுத்த வேண்டிய, வேலைக்காரியை சரியாய் நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு யாருக்குரியதா இருக்கு, ஒரு முதலாளிக்குரியதா இருக்கிறது. முதலாளியா இருக்கிற எப்பயும் என்ன செய்யறான், வேலைக்காரர் குற்றப்படுத்த, நீ சரியில்லை, நீ சரி, நீ சரியில்லை. உங்களுக்கோடு இருக்கிறவர்கள் உங்களை போல் மாற வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் குற்றங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், உங்கள் தவறுகளை சீர்படுத்த வேண்டும்.
இது உலகப்பட சொல்லுவாங்க, விதை ஒன்று போட்டா சொரவண்ணா முளைக்கும். நீங்க குற்றப்படுத்துற ஆவி உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்களோடு இருப்பவர்களும் அதே ஆவியுடையவர்களாக தான் இருப்பாங்க. நீங்க நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் அவர் நன்மை செய்ய இருப்பாங்க. பாடுகள் நிமித்தமாக நமக்கு நன்மை வருதா, நன்மை செய்த நிமித்தமாக பாடுகள் வருதா, பிரச்சனை கிடையாது. ஆனாலும் நீங்கள் குற்றவாளிகளாக இருந்தபோது மற்றவர்களை இகழுகிற ஒரு அனுபவம் அந்த சிலுவையை தேவன் விரும்புகிறதில்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்த கள்ளனுக்கு ஒரு மீட்புக்கான ஒரு வழி இருக்கு, ஆனாலும் தன் தவறை அவன் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இதை பார்க்கும்போது இன்றைக்கு ஒருவேளை மனம் திரும்புகிற அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஒருவேளை நாம் தவறுகளிலிருந்து விடுதலையாவதற்கு தேவன் ஒரு வாசலை விரும்புகிறார். ஏனென்றால் நாம் குற்றப்படுத்துவதனாலே யாரும் சீர்படுவதில்லை. ஒருவனுடைய குற்றத்தை நாம் சுட்டி காட்டுவதனாலே அவன் சீர்படுவானா? இல்லை. ஒருவன் குற்றத்தை மன்னிக்கிறதுனாலே ஒருவன் சீர்படுவான். கடந்த நாட்களில் ஒரு சாட்சியை நான் கேட்டேன். அந்த ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய சபையில் ஒரு பெரிய மீட்டிங்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த மீட்டிங்ஸ் முடிஞ்ச உடனே அந்த மீட்டிங்ஸோட சிடிஸ், ரெக்கார்ட் பண்ணுற சிடிஸை எல்லாரும் வாங்கிட்டு போகிறதுக்காக அவங்க சொல்கிறாரு, இந்த மீட்டிங்ஸோட சிடிஸ் இதில் இருக்குது, இது போக முன்னாடி அந்த மீட்டிங்ஸோட சிடியும் இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு போக சொன்னோன்னே கிட்டத்தட்ட அதில் ஒரு 100 சிடி ரொம்ப அதுக்கு ஒரு காணிக்கை மாதிரி கொடுத்து அதை வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போய் அந்த சிடியை ஓப்பன் பண்ணி போட்டு பார்க்குறாங்க. அதில் என்னென்னா இந்த ப்ரோக்ராம் இல்லை, இதுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராம் இல்லை, ரொம்ப பழைய ப்ரோக்ராம், வேறு ஏதோ ஒரு ப்ரோக்ராமோட இது இருக்குது. அது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு லைவ் ஓடினது. அப்போ அது எப்படி நடந்துச்சு சொல்லி அந்த நபர் போய் தன்னுடைய அந்த ஒர்க் ஸ்டேஷனில், அதாவது அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் போய் பார்க்குறாரு. அந்த நேரத்தில் ஒரு நபர் அந்த ஸ்டுடியோவில் வேலை பார்க்குற ஒரு இன்சார்ஜ் ஒரு நபர், அவர் பர்டிகுலர் என்ன செய்கிறாரு, அந்த சிடியை ஓடுகிறத லைவை கட் பண்ணிவிட்டு பழைய சிடியை ஆட் பண்ணுறாரு. அது இவர் தெரிஞ்சிருச்சு. அப்போ எல்லாரும் ஒரு அந்த பையனை உடனே வேலையை நிப்பாட்டுங்க, அந்த பையன் தப்பானவன், இவனால் உங்களுக்கு நிறைய பாதிப்பு வரும், இவனால் நீங்கள் நிறைய அவமானப்படுவீங்க அப்படி சொல்லி அவனை குறித்து சொல்ல போது அவர் அன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நாளைக்கு அவன் வந்தவனை வேலையை நிப்பாட்டிடுற எப்படியாது, அவனால் எனக்கு நிறைய அவமானம் வந்துருச்சு, அவனை நம்பி இத்தனை வருஷம் கூட வச்சுருந்தேன், இன்னைக்கு எனக்கு அவமானத்தை கொடுத்துட்டான். அது ரொம்ப அந்த கணத்தை எடுத்து இருந்த அந்த காரியத்தை செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தார். அதிகாலை எழுந்த விட தேவன் பேசினாரா, ஒரு காரியமும் அவன் எடுத்துட்டு பேசாது, ஒரு தவறும் அவனை குறித்து பேசக்கூடாது. என்னப்பா, நீ அவனை குறித்து ஒரு குற்றப்படுத்தக்கூடாது. கர்த்தர் நல்லவர். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கும் அதே அலுவலகத்தில் அந்த பையன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா. அந்த தம்பி ஒரு நாள் வந்து, அண்ணே அந்த தவறு நான் தான் செஞ்சு ஒப்புக்கொண்டானா. சில தவறுகளை நாம் குற்றப்படுத்துவதனாலே அவர்கள் சீர்படுவதில்லை, நாம் மறந்து போவதனாலே மன்னிப்பதனாலே அவர்கள் சீர்படுகிறார்கள். இன்றைக்கு அந்த கள்ளன் தன் தவறை உணராமலே இருக்கிற ஒரு அனுபவம். எத்தனையோ ஆண்டுகளாய் அநேக மனிதர்கள் தங்களை சீர்படுத்த விரும்பாததுக்கு அனுபவமா இந்த குற்றப்படுத்துகிற சிலுவை. அப்படித்தான் நான் இருப்பேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் மாற்றிக்க மாட்டேன், பரவாயில்ல இருந்தா இருந்துட்டு போறாங்க, வேண்டாம் நான் செஞ்சது சரிதான். இந்த காரியத்தை பேசுகிற எத்தனையோ பெரிய மனிதர்கள் நான் பார்த்தது உண்டு. அவர்கள் சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், நல்ல படித்தவர்களாக இருக்கலாம், ஆனால் தன் தவறை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ரியலைசேஷன் பண்ண மாட்டாங்க. ஆமாம், நீ நல்லா வளர்ந்தா நீ வேணா வாழ்ந்து போ, நீ பெரிய உத்தம மாதிரி. நீங்கள் அநேகர் எப்படி, நீ ரொம்ப ஒழுங்கா, யாரையாவது ஒருத்தவங்க நீங்கள் சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ ரொம்ப யோக்கியமா, நீ பெருங்க ஒழுங்கா, பெரிய நீ ஒழுங்கு மாதிரி என்ன சொல்ல வேண்டிய குற்றப்படுத்துகிற சிலுவை. எனக்கு பாடுகள் இருந்த போதும், நான் சுமக்க வேண்டிய சிலுவை சுமக்கிற போதும் நான் குற்றப்படுத்துகிறவனா இருப்பது தேவன் விரும்புகிறதல்ல. இல்லையா? 2வது சிலுவையின் பேர் என்னது? குற்றப்படுத்தும் சிலுவை. 3வது சிலுவையின் பேர் எடுத்துக்கொள்வோம், மனம் திரும்புகிற சிலுவை. எடுத்துக்கொள்வோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் தொடங்கி வாசிப்போம், 42 வரைக்கும். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ என்ன செய்யறாரு? நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிக்கத்தக்கவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் செய்யவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இந்த சிலுவைக்கு பேர் என்னதுவா? மனம் திரும்புகிற சிலுவை. நாமோ இன்னைக்கு படுகிற பாடு, நமக்கு ஏற்பட்டிருக்கிற உபத்திரவம், நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் எதனாலும் சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிகிற அறிவு அந்த சிலுவைக்கு இருக்கணும்.
ஒரு சிலுவை நம்மை நிதானத்துக்குள் நடத்தும், ஒரு சிலுவை நம்மை சீர்படுத்தும், ஒரு சிலுவை நம்மை உருவாக்கும். இவன் சொல்லுறான், சிலுவையில கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் என்னுடைய தவறின்படி இந்த தண்டனை அனுபவிக்கிறேன். இந்த தண்டனைக்குரியவன் தான் நான். இந்த தண்டனை எனக்கு சரியானது தான். இதை நான் பெற்றுக்கொள்வதிலே நான் வருத்தப்படவில்லை. ஆகிலும் நான் மனம் திரும்ப விருகிறேன். ஆகிலும் என்னை மன்னிப்பதற்கு ஒருவர் உண்டானால் அந்த மன்னிப்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். இந்த சிலுவையை தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட சிலுவையின் அனுபவத்தை உடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையில ஒருவர் குற்றத்தை ஒருவர் சுட்டி காட்டி கொண்டே இருந்தால் ஒரு நாள் அங்கே மீட்பு வராது. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் அவனுடைய பொருட்களை கொள்ளையிட முடியாது. நீங்கள் முந்தி கட்ட வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய மன்னிப்பை, உங்களுடைய மனம் திரும்புதலே, என்னுடைய தவறு நான் இனி செய்யல அப்படி நீங்க சொல்லும் போது உண்மையாகவே நீங்க தவறு செய்யலனா, தவறு செஞ்சவங்க நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கறீங்க? நான் தான் தப்பு செஞ்சேன். அந்த உணர்வை அவர்களுக்குள்ளே உட்புகுத்த வேண்டும் என்றால் நீங்கள் முந்தி உங்கள் மனம் திரும்புதலை தெரிவிக்க வேண்டும். அநேக குடும்பங்கள்ல இந்த மனம் திரும்புகிற சிலுவையின் அனுபவம் இல்ல. என் வீட்டில் எதுக்கு கஷ்டம் தெரியுமா? எல்லாம் ஒன்னால. காலையில் வெள்ளன எந்திரிக்க மாட்டேன்ற, காலையில் ஒழுங்கா சமைச்சு தர மாட்டேன்ற, அதனால நஷ்டம், இதனால நஷ்டம், எதுவாவது குற்றப்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்பா இனி நான் சரி பண்ணிக்கிறேன். இங்கே மாற்றம் வேண்டும் என்றால், ஒரு காரியம் நன்மையாய் நடக்க வேண்டும் என்றால் நீ மாறு சொல்லல, நான் மாறுகிறேன், என்னை மாற்றிக்கொள்கிறேன், என்னை சீர்படுத்திக் கொள்கிறேன், என் தவறை நான் உணர்ந்து என்னுடைய இருதயத்திலிருந்து என்னை சீர்படுத்தி ஒப்புக்கொள்கிறேன் என்ற அந்த கள்ளனுடைய மனம் திரும்புவதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க சரியில்லாதனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேன், அவங்க சரியில்லாத எனக்கு இந்த நஷ்டம் வந்துச்சு, இது இல்ல ஆண்டவரே. யார் என்ன வேணா போறாங்க, அவங்க எப்படி வேணா நினைச்சிட்டு போறாங்க, நான் என்னை மாத்திக்கிறேன், என் தவறை நான் சீர்படுத்திக்கிறேன். ஒரு தவறை சரி செய்வதற்கு ஒரே வழி தெரியுமா? மனம் திரும்புற அனுபவம் தான். இன்னொரு தவறினாலே அந்த தவறை சரி பண்ண முடியாது. நம்ம எப்பொழுது எப்படி தெரியுமா? ஒரு காரியத்தை மூடி மூடி மறைச்சு 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 அது பல பிரச்சனை ஆயிரும். அன்புக்குரிய ஒரு நண்பர் நான் சொல்றாரு, உண்மைய நம்ம தைரியமா எல்லா இடத்துல சொல்லலாம், பொய்யை நம்ம சில நேரங்களில் சொல்லிட்டோம்னா அதை மறைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு நாள் எனக்கு அன்புக்குரிய நண்பர், எனக்கு தெரிஞ்சவர், ஒரு பகுதியில் அவர் வாகனத்தில் போய்க்கிட்டார். அந்த வாகனத்தை நான் பார்த்துட்டேன். அவருக்கு ஃபோன் அடிக்கிறேன், ஐயா எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. நான் மாட்டுத்தாவணியில் இருக்கேன்னாரு. எனக்கு முன்னாடி இருக்க காரில் இருக்கா, நான் சும்மா பேசி எங்கே இருக்கிறேன், நான் மாட்டுத்தாவணியில் இருக்கேன். அப்படிங்களா? மாட்டுத்தாவணியில் அந்த பச்சை சட்டை போட்டு நிற்கிறீங்க நீங்கள் தானா அப்படின்னோடனே அவர் அப்படியே ஒண்ணுமே சொல்ல முடியல. இல்ல அப்படி தடுமாறுறாரு. இல்ல இப்பதான் மாட்டுத்தாவணி கிளம்பி சொல்லுங்க, அப்படியே வந்துகிட்டே இருந்தேன். அந்த சைடு கிராஸ் பண்ணி போயிட்டீங்களே. ஆமாம்மா அந்த வந்துகிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த காலவாசல் டர்ன் பண்ணி மாட்டுத்தாவணி இங்க இருக்கு, காலவாசல் இங்க இருக்கு. அதான் சார், ஒரு பொய்யை நீங்க மறைக்க முயற்சி பண்ணீங்கன்னா அநேக பொய்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால சில நேரங்களில் நீங்கள் உங்களுக்கு தடுமாற்றம் இருந்துச்சுன்னா ஒப்புக்கொள்ளுங்க, பிரச்சனையே கிடையாது. அந்த மனம் திரும்புகிற அனுபவம் உங்களை பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கும், உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேரம் கொண்டு போகும், தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கிற வழியா இருக்கும். அவன் தைரியமா சொல்றான், நான் என் தவறின்படி என்னுடைய தண்டனைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன், ஆகிலும் என் இயேசுவிடத்திலே நான் மன்னிப்புக்காக காத்திருக்கிறேன். ஏன்னா தன் தவறை ஒப்புக்கொள்ளுகிறவனுக்கு மீட்பு உண்டு, மன்னிப்பு உண்டு, அவனுக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதம் உண்டு. இந்த சிலுவையை நாம் சுமக்கிறோமா? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவன் மன்னிப்பு கேட்க சொல்லு. நான் தப்பு செஞ்ச பிரச்சனை கிடையாது, நான் பெரிய மனுஷன், நான் செய்வேன். சின்ன பையன் அவன் செய்யக்கூடாது. இன்னைக்கு அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாக நாம் சிலுவையின் மகிமையை இழந்து போகிறோம். அப்ப இந்த மூன்றாவது காரியமான அந்த மனம் திரும்புகிற சிலுவை, அங்க ஒருவேளை அந்த கல்லன் 10 கொலை பண்ணிருக்கலாம், இந்த நபர் ஒரு 20 கொலை பண்ணிருக்கலாம். ஆனாலும் அதை கணக்கு போடல. நான் என்னுடைய தவறின்படி தண்டிக்கப்படுகிறேன். அதுதான் மனம் திரும்புகிறோம். தன் தவறுக்கான தண்டனைகளை பெறுவதிலே நாம் ஒரு நாள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் மீட்பு நம் மனம் திரும்புவதிலே நமக்காக காத்திருக்கிறது. இப்போ நான் என் பிள்ளை ஒரு தப்பு செஞ்சேன்னா நான் அடிக்க போகும்போது அவன் டாடி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் என்ன செய்யணும்? நான் மன்னிக்கணும். தப்பு தான் டாடி, நான் செய்ய மாட்டேன். ஒரே விஷயம்தான். அந்த மனம் திரும்புகிற அனுபவத்துக்கு நேரம் அவன் வரும்போது நான் அவனை ஆசீர்வதிப்பதற்கு, அவனுக்குரிய நன்மையை கொடுப்பதற்கு நான் ஆயத்தமுள்ளவனா இருக்கணும். நீங்க என்ன அடிச்சாலும் நான் திருந்த மாட்டேன், நான் அப்படிதான் இருப்பேன் அப்படி சொல்றதுனால ஒரு மாற்றம் வரப்போறது கிடையாது. அவன் என்னை பார்த்து சொல்ல, நீங்க தப்பு செய்யலையா, நீங்க மட்டும் பெரிய யோக்கியமான என்ன கேட்டா ஒரு நாள் அவனுக்கு என்ன கிடைக்காது?
மன திரும்புற அனுபவம் கிடைக்காது, மன்னிப்பின் மீட்பும் கிடைக்காது, உயர்வும் கிடைக்காது. இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பங்களிலே, நம்மை சார்ந்த இடங்களிலே நாம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த காரியம்? மனம் திரும்புகிற எந்த பிரச்சனைக்குனாலும் தீர்வு ஒண்ணுதான், இனி நான் செய்யல. ஒருவேளை இதுவரைக்கும் நான் செஞ்சது தப்புனா அது எனக்கு தெரியல, ஆனா அந்த தவறை நான் திருத்திக் கொள்ள முயற்சி பண்றேன். நிச்சயமா நான் அந்த மனம் திரும்புறேன். இதற்கு தேவன் நிச்சயமாய் மன்னிப்பை அருளுகிற தேவன். ஆமென். அப்படிப்பட்ட இந்த மூன்றாவது சிலுவையை நாம் சுமக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. 3 சிலுவை சொல்லுங்க. முதலாவது சிலுவை பலவந்தம் பண்ணப்பட்ட சிலுவை. நமக்கு விருப்பமே இல்லை, அந்த இடத்துல நம்மளை இறக்கி விட்டு நம்ம வேடிக்கை பார்த்தாலும் அது கர்த்தர் அனுமதித்த சிலுவை. இரண்டாவது சிலுவை குற்றவாளியாய் நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற சிலுவை, குற்றப்படுத்துகிற சிலுவை. அந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் வெளிப்பட்டு இருக்கிறது. நம்முடைய குடும்ப சமாதானத்துக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம் மேன்மையை பெற முடியாததுக்கு தடையா இருந்தது அந்த சிலுவை தான். ஒரு புரிந்து கொண்டு தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய மீட்புக்கான வழிகளுக்குள்ள போகாம மாறி மாறி குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதனால ஒரு நாள் அவனுக்கு மீட்பு கிடைக்காது, ஒரு நாள் நன்மை கிடைக்காது. மூன்றாவது சிலுவை மனம் திரும்புற. நீயே தப்பு பண்ணாலும் கூட பரவாயில்ல, நான் மன்னிப்பு கேட்கிறேன். எனக்காக என் இயேசு சிலுவையிலே சாபமானார். நான் பாவி, அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர் என்று வேதம் சொல்கிறது. பாவத்தை பார்க்க கூட விரும்பாது. ஆனா நான் பாவியா இருக்கையில் எனக்காக பரிசுத்தமான தேவன் என்ன செய்யறாரு? அவன் செய்யல, நான் செஞ்சேன். அடிக்க பாஸ் சொல்லுவாரு, சின்ன பிள்ளையில ஒரு தப்பு பண்ணிட்டு ஸ்கூல்ல யாரோ ஒரு பையனை கண்ணில் குத்திட்டாரு. இதை குத்தின உடனே அவங்க பேரண்ட் வந்து இவனுக்கு பாஸ் அந்த பனிஷ் பண்ணணும்னு சொல்லும் போது உடனே அவங்க அப்பா வந்துனாரா, அவனுக்கு பார்த்து என்ன குத்துங்க. அப்ப இவர் செய்த தவறுக்காக அவருடைய தகப்பன் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்குன்னா இவர் மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் தான் அவருக்கு விரும்பும். இனியும் என் பையன் குத்துவான், நான் வந்து நீ பேர் சொல்றதுக்கு அனுபவம் கிடையாது, என் பையனுக்காக நான் நிற்கிறேன், இனி ஒரு நாள் என் பையன் அந்த தவறு செய்ய மாட்டான். இதுதான் மனம் திரும்புகிற அனுபவம் உங்களுக்கு எனக்கு உண்டா இருக்கும்போது எனக்காக இயேசுவே இறங்கி வருவார். ஆமென். இந்த மூன்றாவது மனம் திரும்புகிற சிலுவை ரொம்ப அவசியம். நான்காவது ஒரு சிலுவை இருக்கு, அது நமக்கு அவசியமான சிலுவை. அந்த சிலுவை தான் இந்த உலகத்துல நம்மை தேவனுடையவர்களாய் மாற்றுகிற சிலுவை. எடுத்துக்கொள்வோம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அந்த 4வது சிலுவை பிறந்தமா மன்னிக்கிற சிலுவை. உங்களுக்கு பர்டன் இருக்கு, உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, உபத்திரம் இருக்கும், சொல்லனா துயரம் இருக்கும், மரணத்துக்கு ஏதுவான நிந்தரம் இருக்கும், அதை ஏற்படுத்தினவர்களை மன்னிப்பதற்கு உங்கள் இருதயம் காத்திருக்கணும். அவர்களால நீங்க சொல்ல முடியாத வேதனை அனுபவிச்சிருப்பீங்க, அவர்களால சொல்ல முடியாத அவமானம் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனாலும் நீங்கள் கிறிஸ்துவை போல் மாற வேண்டும் என்றால் மன்னிக்கிற சிலுவையை நீங்கள் சுமக்க வேண்டும். அந்த மன்னிப்பின் சிலுவை தான் உங்களை இயேசுவை போல மாற்றும். உங்களுக்கு அடையாளம் இயேசுவாய் மாறும். என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னிலும் அதிகமாக அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளை நாம இருக்கிறோம். ஆக நான் சிலுவையை சுமக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மன்னிப்பின் அனுபவம் எனக்கு இல்ல, மன்னிக்கிற அனுபவம் எனக்கு இல்ல, அவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன், செத்தாலும் அவங்களை மன்னிக்க மாட்டேன். எனக்கு செஞ்ச துரோகம் தெரியுமா, நான் யாரை வேணா மன்னிப்பேன், அவங்களை மன்னிக்க மாட்டேன். இந்த சிலுவை நம்ம சுமக்கல, நான் எதுக்கு கிறிஸ்தவன் வாழ்வேன்? வரும்போது தான் என்னை கொல்றதுக்காக ஆயத்தமா இருந்தாங்க, வரும்போதே என்னை அவமானத்தை கூட்டு போனாங்க, நம்பி கூட்டிட்டு போனேன், எல்லா இடத்துலையும் என்னை அசிங்கப்படுத்தினாங்க, என்னை தூஷணமா பேசினாங்க, ஆனாலும் அவர்களை மன்னிக்கிறேன். அல்லேலூயா. இந்த இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. தாராசிங் ஒருத்தர் வந்து ஒரு குடும்பத்தை, சுவிசேஷ குடும்பத்தை கொண்டாங்க. அந்த குடும்பத்தில் ஆஸ்திரேலியாவிலேருந்து அவங்க ஊழியம் பண்ணாங்க. கணவன் மனைவி 2 பிள்ளைகளோட. அந்த கணவனையும் அந்த 2 பிள்ளைகளையும் காரில் வச்சு அந்த எரிச்சு கொண்டார் அந்த நபர். கிரஹாம் ஸ்டெயின், ஆமாம் டக்குன்னு மறந்துது. அந்த நபரை எடுத்தாங்க. அப்போ அவர் தாராசிங்ன்றவருக்கு அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அவர் மனைவி அவரை சந்திக்க வேண்டும் என்று போனாங்க. அவங்க மனைவிட்ட, நான் உங்களுக்கு செஞ்ச தப்பு தானாங்க, இல்லை நான் உங்களை மன்னிச்சிட்டேன். என்ன சொன்னாங்க? நான் உங்களை மன்னிச்சிட்டேன், என் தேவன் உங்களை மன்னித்திருப்பார். நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த மன்னிக்கிற சிலுவை உங்களை இயேசுவை போல மாற்றும். இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னித்தால், நான் பாவியா இருக்கிறேன், உலகத்தில் என்னுடைய பாவத்தை காட்டிலும் மேலான பாவம் ஒன்றும் இல்லை நான் நினைக்கும் போது என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறார். பவுல் சொல்றாரு, பாவிகளில் பிரதான பாவி,
பவுல் எவ்வளவு பேர் தப்பு செய்ததில்ல, ஆனாலும் தன் பாவத்தை அறிக்கை செய்து மட்டும் அவர் ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவை போல தனக்கு விரோதமாய் தன் காரியத்தில் எதிராய் தன்னுடைய காரியத்தில் தன்னை துன்பப்படுத்தின மனிதர் மத்தியிலையும் அவர்களை மன்னிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருந்தார். ஆக இந்த 4வது சிலுவை இயேசுவை போல உங்களை மாற்றுகிற சிலுவை, அதுதான் மன்னிக்கிற சிலுவை. இந்த மன்னிக்கிற சிலுவையை நாம சுமக்கலனா நம்ம கிறிஸ்தவங்க சொல்றதுக்கு தகுதியே இல்லாதவங்க. நான் என்னன்னாலும் பரவாயில்ல, இனிமேல் நான் உங்களோட இப்படித்தான் இருக்க போறேன், நான் இப்படித்தான் இனிமேல் நடக்க போறேன், இதுதான் என்றால் நாம் அவர்களை மன்னிக்கவில்லை, அதற்கு மாறாக வேறு வழியாய் நாம் கடந்து போகிறோம். அல்லேலூயா. நான் இயேசுவை போல் மாற வேண்டும் என்றால் என்னை கொலை செய்ய நினைத்தவர்களையும், என்னை குற்றப்படுத்தினவர்களையும், என்னை காயப்படுத்தினவர்களையும், என்னை நிந்தித்தவர்களையும் மன்னிப்பதற்கு என் இருதயம் ஆயத்தமாக இருக்கும் என்றால் நான் கிறிஸ்துவின் மன்னிப்பின் சிலுவை சுமப்பதற்கு தகுதியுள்ளவனாய் இருக்கிறேன். இந்த 4வது சிலுவை ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவை போல மாறிக்கொண்டே இருப்போம். நம்மோடு கூட நமக்கு எதிராக தந்திரங்களையோ தேவையற்ற காரியங்களை செய்வதற்கு ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் கிடைக்காது. நிச்சயமாய் இந்த மன்னிக்கிற சிலுவை ஒவ்வொருவரை மனம் திரும்ப பண்ணும். இந்த மன்னிக்கிற சிலுவை ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசுவின் அன்பை கொண்டு போகும். இவரை போயா நம்ம கொல்லணும், இவரை போயா நம்ம தப்பா பேசணும், இவருக்கா நம்ம துரோகம் பண்ணோம் அப்படி என்று அவர்கள் சீர்படுத்திக் கொள்வதற்கு உங்கள் மன்னிப்பு அவசியமாய் இருக்கிறது. இந்த மன்னிப்பை கொடுக்கிற சிலுவையை சுமக்கிறதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த 4வது சிலுவையை சுமப்பதற்கு ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா இல்லை என்றாலும் இன்றைக்கு நாம் ஆயத்தமாகும். கடைசியாக அதற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் தொடர்ந்து வாசிங்க. 9ஆம் வசனம் தொடர்ந்து. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தொடர்ந்து வாசி. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ பவுல் தன் சொந்த வாழ்க்கையின் சாட்சி சொல்றாரு. எது நிமித்தமா? என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக, நான் நல்லா இருக்கிறதுக்காக அப்படியே சொன்னாரு? இல்ல, ஒவ்வொரு மனிதனும் நன்மையாக இருப்பதற்காக நான் பாடுகளை அனுபவிக்கிறேன், துன்பத்தை அனுபவிக்கிறேன். அதுதான் உண்மை. அநேக நேரங்களில் இந்த வார்த்தைகளை தாங்கவே முடியாதுதான். சின்ன ஊழியம், பெரிய ஊழியம், 10 பேர் இருக்கிறாங்க சபையில், 100 பேர் இருக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. அழைக்கப்பட்ட அழைப்புல போராட்டங்கள் இருக்கும், அதை சகித்துக் கொள்ளணும். தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி என்ன செய்யணுமா? சகிக்கணுமா? இயேசு போல நம்ம என்ன செய்யணும்? சகிக்கணும். வலி தாங்க முடியாது, சொல்ல முடியாது. இந்த சுனாமி வந்த போது, அந்த சுனாமி உங்களுக்கு தெரியும் 2005 வந்தது, 4-5 வந்துச்சா? அந்த சுனாமியில போய் இந்த ரெஸ்கியூ டீம் நிறைய பேர் போயிருந்தாங்க. அந்த ரெஸ்கியூ டீம்ல போகும்போது அங்க ஒருத்தர் சொன்னாரு, ஒரு ஃபுல்லா அங்க வந்து தண்ணி அடிச்சு சாகல நிறைய பேர். அந்த தண்ணியோட அந்த மண்ணு கலந்து வந்து அது நம்முடைய வாய்க்குள்ளேயும் கண்ணுக்குள்ளேயும் உடல் அசையத்துக்கு போய் அது மூச்சு விட முடியாது, செத்து போனவங்க தாங்க நிறைய. தண்ணியில மூழ்கி சாகலை. அப்போ அந்த அனுபவத்தை அங்கே போன சொன்னாங்க. அப்போ ஒரு பெண் வந்து அப்படி மறிச்சு போன நிலைமை இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சேலையில் மூடி ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாங்க. மறுநாள் போய் ரெக்கவர் பண்ண போறாங்க, உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை உயிரோடு இருக்கு. அவங்க குழந்தைய அப்படி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அந்த மண்ணு எந்த வழியிலையும் அந்த பிள்ளைக்குள்ள போயிடாம. அப்போ பார்க்குறேன், அவங்க அதை சகித்து தன் ஜீவனை ஒரு பொருட்டா எண்ணாம அந்த துணி எடுத்து அவங்க வாயை மூடல, அந்த பிள்ளையோட வாயை மூடி அந்த பிள்ளையை உயிரோட காத்து இருக்கிறாங்க. நாம கூட சில மரணத்தின் மத்தியில் சில சகிப்பை ஏற்றுக்கொள்ளணும். அந்த சகிப்புக்கான பலனை தேவன் ஒரு நாள் தருவாரு. அந்த மன்னிப்பு தான் அதை கொண்டு வரும். அந்த மன்னிப்போட அனுபவம் தான் நமக்கு அதை கொண்டு வரும். தொடர்ந்து வாசிங்க 2 வசனம் மட்டும். இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். ஒருவேளை இந்த மன்னிக்கிறது நிமித்தமா நமக்கு பெரிய மரணமே வந்தாலும் பிரச்சனை கிடையாது. இயேசு கிறிஸ்து மன்னிச்ச உடனே அவங்களை இறக்கி விடல. ஆகா, இயேசுப்பா எங்களை மன்னிச்சிட்டாரு, அப்பா அவர் இறக்கி விடல. அவர்களை மரணத்துக்கு எதுவான நிந்தனையிலும் அவர் மரணத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஒருவேளை நீங்க மன்னிக்க நிமித்தம் ஒரு பெரிய போராட்டம் உங்களுக்கு வருமா? கவலைப்படாதீங்க, நீங்கள் அவரோடு கூட மரித்தால் அவரோடு கூட பிழைப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் மன்னிக்கிற சிலுவை சுமக்கும் போது அவருடைய மகிமை உங்களோடு இருக்கும். தொடர்ந்து 2 வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால்
அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால், இந்த சிலுவை எல்லாம் கேட்டுட்டு இந்த சிலுவையில் எந்த சிலுவை எனக்கு வேணாம், நான் ஒரு புதிய சிலுவை எடுத்துக்கிறேன், அப்படி நீங்க ஒரு சிலுவை எடுத்துக்கிறது உங்களுடைய பிரயோஜனத்துக்குரியது. அல்லேலூயா. இந்த பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் மறுதலிக்காமல் இந்த சிலுவை நான் சுமப்பதற்கு ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் ஒப்புரவாகும் போது கடைசி வந்து சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். நம்முடைய உண்மை நிமித்தம் அவர் நம்மளை ரட்சிக்கல. நாம பாவிதான். நான் ஒருவனை குற்றப்படுத்தி நீ அதுக்கு தகுதி இல்லை, நீ இதுக்கு பாத்திரம் அல்ல, நீ இன்னும் இந்த அளவில் வளரல, நீ இன்னும் உருவாக்கப்படல, இதை நான் சொல்வதற்கு தகுதி இல்லை என்றால் நான் என் உண்மையினாலே மீட்கப்படவில்லை, என் தேவனுடைய உண்மை நிமித்தம் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே தம்மை தாமே அவர் மறுதலிக்காதபடி இன்றைக்கு நம்மை மன்னித்து கொண்டிருக்கிறார். நம் தவறுகளை மன்னிக்கிறார். நம்ம மன்னிக்கப்படும் போது நாம மட்டும் மற்றவங்களை மன்னிக்கிறதுல ஏன் தாமதம்? பிதாவே என்னை மன்னியும் நம்ம கேட்கிறான். அந்த மன்னிப்பை கேட்கிறவர்களாய் மாத்திர மன்னிப்பை கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். நாம் இயேசுவின் சிலுவை சுமந்து கொள்வோம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த சிலுவையை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு விஷயம் எழுந்திருப்போம், கண்கள் மூடி ஜெபிப்போம்.